கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர்ட்ட வந்து கால் வந்தது. எலக்ட்ரிக்கல் வேலை கொஞ்சம் வந்து பண்ணி தரணும்னு சொல்லிட்டு. அந்த கடை பார்த்தீங்கன்னா, பிராட்வே ஹைகோர்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்டார் விஷன் சொல்லி கண்ணாடி கடை. அந்த கடைக்கு வேலைக்கு போனேன். எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் தேவையான பொருள்லாம் எழுதி கொடுத்தேன் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு. அந்த கடை ஓனரும் அந்த கடையில் வேலை செய்கிற பையன்கிட்ட கொடுத்து அந்த மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு கொடுத்துருப்பான்னு சொல்லியிருந்தார். பையன் வாங்கிட்டு வந்தான் அந்த மெட்டீரியலை. நான் எழுதி கொடுத்த ஒயரை பார்த்தீங்கன்னா 1.5 ஒயர் எழுதி கொடுத்துருந்தேன். அந்த பையனும் அந்த 1.5 ஒயர் வாங்கிட்டு வந்திருந்தான். அந்த ஒயரை எடுத்து கட்டிங் பிளேயரில் சீவிட்டு அந்த கேஜ் பார்த்தா சுத்தமாக ஒன்றுமே இல்லை. உள்ள காப்பர் குவாலிட்டியே இல்லை. நார்மலாக 1.5 இருக்கிற கேஜ் அதில் இல்லை. காப்பர் சுத்தமாக குவாலிட்டியே இல்லை. வெளியில் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. உள்ளே காப்பரே இல்லை. ஒரு 4 முடி 5 முடி சேர்த்து வச்சா நம்ம தலையில் இருக்க முடி எவ்வளோ திக்னஸ் இருக்குமோ அந்த திக்னஸ் தான் ஒயர் இருக்குது காப்பரு. ஒயரில் பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஐ மார்க்கில் லோக்கல் ஒயரு. என்கிட்ட ஒரு ஒயர் துண்டு இருந்தது. அதை எடுத்து கஸ்டமர்கிட்ட காமிச்சேன். பாருங்கள் சார் 1.5 இந்த மாதிரி கேஜ் இருக்கணும். இதில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. பக்கா லோக்கல் ஒயர் சார்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட காமிச்சிருந்தேன். நீங்களும் வீட்டுக்கு கடைக்கு ஒயர் வாங்க போனீங்கன்னா பிராண்டட் ஒயர் வாங்குங்க. அந்த ஒயர் ஸ்லீவ் மேலே அந்த ஒயரோட கம்பெனி ஐஎஸ்ஐ மார்க்லாம் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் ஃபினாக்ஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அதுலேயும் லோக்கல் வருது. எந்த கம்பெனி வாங்கலாம் அந்த கம்பெனியோட ஆப்பில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஒயரில் பார் கோடு இருந்தால் ஸ்கேன் பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் லோக்கலானு தெரிஞ்சிடும். நான் கடையில் வந்து மெட்டீரியல் வாங்க சொல்லியிருந்தேன். உங்கள்கிட்ட போட்டிருக்கேன். அதாவது இது பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி வேறு ஒயரு. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் எதுவுமே பேருக்கு இல்லை. இந்த ஒயர் காப்பர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேஜே இல்லை. வெறும் இந்த முடி மாதிரி இருக்குது ஒயரு. ஆனால் அது வாங்கின காசு பார்த்தீங்கன்னா கரெக்டான கேஜுக்கான காசு கம்பெனி இடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. குவாலிட்டியே இல்லை. அது வாங்கின இடம் பார்த்தீங்கன்னா சவுகர்பேட் நம்ம கோவிந்தப்பா நாயகர் ஸ்ட்ரீட்டில் வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. நல்ல பொருளாக கொடுங்க. தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் கொடுத்து இந்த மாதிரி பொருளை கொடுத்து எங்களுக்கு கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். எல்லா கடைக்காரங்க அந்த மாதிரி லோக்கல் ஒயர் விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் இந்த மாதிரி தவற பண்ணிடுறாங்க. அவர் அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. எப்பவுமே நீங்களாம் ஒயர் வாங்க போகும்போது இந்த ஒயரில் வந்து கரெக்டாக ஸ்லீவ்லலாம் பேர் இருக்கா, மீட்டர் கவுண்டிங் இருக்கா, ஐஎஸ்ஐ மார்க் இருக்கா, அதெல்லாம் பார்த்து வாங்குங்க. நமக்கு காசு கொடுத்து வாங்குகிறோம், பொருளை நீங்கள் செக் பண்ணி வாங்குறது நல்லது. இந்த கஸ்டமர் கொடுத்த ஒயரை வந்து நான் அப்படியே போட்டு விட போயிட்டுருக்கலாம். எதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி லோக்கல் டூப்ளிகேட்டான ஒயரை போடும்போது காப்பர் கேஜ் இல்லாதனால லோடு தாங்காமல் ஒயர் எரியும். இந்த ஒயரில் எந்த பொருள் யூஸ் பண்ண பொருளுமோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளும் ப்ராப்ளம் வரும். சப்போஸ் இந்த மாதிரி லோக்கல் ஒயர் ஏசிக்கு போட்டிங்கன்னா ஏசி ப்ராப்ளம் வரும். ஃப்ரிட்ஜ் ப்ளக் பாயிண்ட் இந்த மாதிரி லோக்கல் ஒயர் போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஃபால்ட் ஆகலாம். நீங்கள் தெரியாமல் இந்த லோக்கல் ஒயர் வாங்கி போட்டுருந்தீங்கன்னா ஒயரும் எரியும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளும் ப்ராப்ளம் வரும். எல்லா எலக்ட்ரிக் கடைக்காரங்களும் இந்த மாதிரி லோக்கல் ஒயர் விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரிஜினல் ஒயர் விற்றாக்க லாபம் கம்மியாக வரும். இந்த மாதிரி லோக்கல் ஒயர் விற்றா லாபம் அவங்களுக்கு அதிகமாக வரும். நான் கடைக்காரங்க சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைங்க. இந்த மாதிரி லோக்கல் ஒயரை விற்காதீங்க. நல்ல பொருளாக விற்றீங்கன்னா நாளைக்கு கஸ்டமர் உங்கள்